என்ன எதமாக்குதுடா. என்னப்பா தள்ள என்ன வச்சு போற? ஊனு கத்தின்னு போற. ஐஸ் கட்டி ஜில்லுன்னு இருக்கா வச்சுக்கிறேன். யோ ஐஸ் தள்ள தேய்க்கிற எதுனா ஆக போதியா? ஐஸ் தேய்ச்சி என்ன ஆக போகுது? ஜில்லுன்னு இருக்குது. யோ அதை வைக்க கூடாதியா? சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? போயா, அவன் வயசுல அவனுக்கு தான் தெரியும். அட என்னடா நீ சொன்னா கூட கேட்க மாட்டேறான். இரு ஒண்ணு வச்சு பார்க்கலாம். ஆமா ஜில்லுன்னு இருக்குதா? ஜில்லுன்னு இருக்குதா? அதுதான் வச்சுட்டு வந்தேன். யோ தாத்தா, இங்க தாங்கிறே நீ உன்ன என்னடா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் கட்டிட்டு வத்தீன்னு வந்துக்கிறேன். அம்மா கேக் எடுத்து கிடக்குது. நான் தூட போறேன், எடுத்து வந்து வைக்க போறேன். நேத்து எடுத்து வந்து வைக்க போற குட. இப்படி கிட்டீங்கன்னா நான் எப்பறம் வெயில போட்டேன். யோ அது வேற கத்திங்க எடுக்குதியா? நீ வேற கத்திங்க எடுக்குற. என்னப்பா இந்த பையன் பண்றது? தம்பியா இதெல்லாம் ஒரு கவர்ல கூட்டி குத்துற. கவர்ல எங்க தேன்னு கிடக்குது? பாக்கெட்ல ஒன்னா போட்டுட்டா? பாக்கெட்லயா? போட்டுப்பா சில்லுன்னு இருக்கான். தாத்தா இருக்கிறத பாக்கெட்ல போட்டுக்கோ, சொல்றத கேளு. சரி போடு. எப்படி இருக்குது? ஜில்லுன்னு இருக்குது. அவ்வளவுதான், இப்ப பிரச்சனையே இல்ல. நீ பாட்டு எங்க வேணா போலாம் பாரு. இது மாதிரி போட்டு வர தெரிஞ்சுக்கோ. அப்ப ட்ரெயிலா தீன்னு வந்துடாத. அது வரை கேக் எடுத்துக்குது. சரி போ, இது மாதிரி இதே மாதிரி போட்டு வரேன். சொல்லலாம் எங்க தாத்தாக்கு புத்திமதியா இதே மாதிரி பண்ணி கிடக்குது. எவ்வளோப்பா இதே மாதிரி ஐஸ் கட்டியா ஒரு துணியில கொட்டி தைல வச்சுக்கோ. அதுவும் நல்ல வாசனையா தான் இருக்குது. உடம்பு ஜில்லுன்னு இருக்குதுப்பா. இருக்காது அப்படின்னா இவ்வளவு ஐஸ் கட்டியாச்சா? நோ வெயில் பயங்கரமா அடிக்குதுல்ல? ரொம்ப பயங்கரம் தான்ப்பா. ஆனா வெயிலே கன்ஃபியூஷன் பண்ண மாதிரி தலை ஒரு வேலை பண்ணிக்குது. என்ன வேலை? எடுத்து விட்டு பாரு. என்ன இது ஐஸ் கட்டியா? போடுப்பா பாக்கெட்ல. நீ ஏன் கையில எடுத்த? ஐயோ குழந்தை ஓவரா துள்ளுதா. சரி இது நேரத்துக்கு இப்ப பாக்கெட்ல போட்டு வச்சுனுக்குறா? இது அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி முட்டாளுக்கு தெரியாது. யார முட்டாளுன்ற? மண்டை பொழந்துங்க பாத்துக்கோ. ஊர்ப்பா பெரிய மனுஷன் ஏதோ வாய் தவறி பேசிட்டாரு. வாய் தவிர என்ன வேணாலும் பேசலாமாண்ணா? அது என்னன்னு பார்த்து தப்பாண்ணா? தப்புதான். என் பாக்கெட்ல எது கை வச்ச? உன் பாக்கெட்ல கை வச்சா சும்மா இருப்பியா? பெருசே நான் என்னன்னு தான் பார்த்தேன். சும்மா ஓவராலாம் சீன் போடாத. ஹே, நான் ஏன்டா சீன் போட போறேன்? துபாக்கார. நோ நானா இந்த ஆளு கண்டுபிடி பேசின்னு கிடக்குறான். ஏம்பா வாயை தான் கொஞ்சம் மூடா. என்னத்துக்கு தேவையில்லாம பேசி கிடக்குறா? ஏன் ஐஸ் கட்டில கை வைக்கிறான்? ஐஸ் கட்டி காணும். ஐஸ் கட்டி காணுமா? காணும்பா பாரு நீ. ஆமா காணா. இவன் நான் ஏத்துக்கிறான். யோ லூசாயா நீ? இப்பதானே என் கையில இருந்து புடுங்கண்ணா. என் பேரை இவ்வளவு ஐஸ் கட்டி போட்டு போனாடா பாவி. தீங்கடா. ஏம்பா அப்படின்னா தாப்பான அவரோட ஐஸா? ஐயா நோ நான் சும்மா எத்தான் அதுக்கிட்ட அவரே புடிங்க பாக்கெட்ல போட்டுக்கினாரு. நானா நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப எப்படி காணாம போச்சா? நீ சூனி வச்சிட்டு இருப்பா. பார்த்தா தெரியல, பட்ட தெரிய. உன் தலையில முடியலன்னு என்ன பற்ற தலையான்றியா? அவனை தலையில ஓட்ட போட்டுருவேன். பாரு என்ன அடிச்சுக்கு வரான். டேய் என் ஐஸ் கட்டி குத்துறா. யோ நான் எடுக்கலையா? ஏயா நான் மல்லு குத்துன்னு கிடக்குறேன். நீ தான் புடிங்கினியா? நான் புடுங்க பட்டு என் பேக்கெட் தான் இருக்கணும். எங்க அதுக்கு நானாயா பண்ண முடியும்? கரைஞ்சிட்டு இருக்கோம். கரையம்மா என்ன சொல்றோம்? இவ்வளவு ஐஸ் இருந்ததாப்பா? தண்டியா அவங்ககிட்ட மல்லு கட்ட முடியாதுடா. அந்த ஐஸை கொடுத்துறா. இதுல மந்திர கத்திர பண்ணி வச்சுக்கிறியா? என்ன மனசுலையா நீ? நான் எதுக்கு என் மந்திரம் எல்லாம் பண்ண போறேன்? உங்ககிட்ட போய் வெயில வந்து மாட்டின பாரியா என் தலை எழுத்து. வெயில ஏசி போட்டு பதுங்க கிடக்காம சண்டை போட்டுக்கிறானுங்க பாரு. யோ சத்தியமா நான் எடுக்கலையா? நீதான் ஏத்த. என்னப்பா பிரச்சனை? தம்பி என் பேர் இவ்வளவு ஐஸ் கட்டி எடுத்து வந்து கொடுத்தான்பா. இவன் ஏதோ சூனி வச்சுட்டு ஒண்ணுல பண்ணிட்டான்பா. சூனியமா எப்பா என்ன பண்ணி தொலைச்சா? ப்ரோ வெயில நான் பாட்டுன்னு வந்தேன் ப்ரோ. இவங்க ரெண்டு பேரும் பேசினு இருந்தாங்க. சரி நான் இவங்க கிட்ட பேசினேன். பாக்கெட்ல பார்த்தா ஐஸ் கட்டி இருந்துச்சு. அந்த ஐஸ் கட்டி கையில எடுத்து பார்த்தோம் ப்ரோ. அதுக்குள்ள இவரு புடிங்கினாரு. இப்ப அந்த ஐஸ் கட்டி நான் தான் மந்திரம் போட்டு எடுத்துட்டு ப்ரோ. ஏப்பா நீயே சொல்லு. அவன் கை வச்சுதான் காணாம போச்சு. இல்லனா அப்படியே இருந்திருக்கல. ஏம்பா வெயில ஏம்பா கத்தி கிடக்குறா? ஏம்பா நச்சு எதுனா குத்துருப்பா. நஷ்டீடா நான் எதுக்கு நான் கொடுக்கணும்? நீ வேணா என் பாக்கெட்ல என்ன செக் பண்ணி பாத்துக்கண்ணா. நஷ்டீடு கேக்குற? நீ ஜூஸ் கடை ஏதோ வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மந்திரம் பண்ணி ஜூஸ் கடை காமிச்சுக்கிறேன். யோ நான் ஜூஸ் கடையை வச்சுன்னு இல்ல ஒன்னே வச்சுன்னு இல்லையா? ஏன் என்ன இப்படி தொல்லை குத்துன்னு கிடக்குறா? இருப்பா உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு ஐஸ் கட்டி காணும் அதானே? ஆமாம்பா என் பேர பேக்கெட் பூரா போட்டு போனாம்பா. டேய் இது எப்படி கிளியர் பண்ண போற? இது பண்ணலாம். ஏன் அவசரப்படுறா? ப்ரோ அவரோட ஐஸ் நான் தொட்டது உண்மை. அதை நான் எடுக்கல ப்ரோ. நான் திரும்பியும் பதிவு பண்ணிடுறேன். டேய் நீ மந்திரம் பண்ணி உன் ஜூஸ் கடை காமிச்சது உண்மை. இந்த ஆளுகிட்ட புரிய வைக்கவே முடியலையே ப்ரோ. இதுக்கு எதனா ஒரு தீர்ப்பு சொல்லு ப்ரோ. பெருசா இதுனா ஜூஸ்? இந்த ஜூஸ் குச்சா காலி ஆயிடும் தானே? ஆமா குச்சா காலி ஆயிடும். அதே மாதிரி அது ஐஸ் கட்டி பையில போட்டாக்கா அது கரைஞ்சு போயிடும். லூசு மாதிரி பேசாதா. லூசு பையில இதெல்லாம் ஒரு தீர்ப்பாடா? என்னடா லூசுன்றான்? நீ தானே தீர்ப்பு சொல்றேன்ன, நீயே பேசிக்கா. நீங்கெல்லாம் ஒரே கூட்டாளி. நீங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா?
உன்னை ஏமாத்தினா நான் பண்ண போறா அறுக்குதா இல்லையா உனக்கு பைத்திய மாதிரி பேசுறா இருப்பா ஏன்பா இப்படி கோபப்படுற? உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தாக்கா என்னென்னமா பேசுறா எங்களுக்கு வேலை இல்லையா இருப்பா ஏன் டென்ஷன் ஆகிற? பேச்சு தீர்த்துக்கலாம். யோ பேசுத்த வாயா இப்போ டபுள் சண்டை போட்டு முடி பண்ணிக்கலாம். என்னப்பா ஐஸ் கட்டி நான் வீட்டுல போய் எடுத்துக்கிறேன். அதுக்காகப்பா பண்ணிலாம் ஏன்பா கட்ட? ஆஹா இதுதான் மேட்டரா? இருப்பா இது ஒரு தப்பா மேட்டுக்கு எல்லாருமே பண்ணி கேட்டீங்க. இல்ல அந்த ஐஸ் கட்டி எங்க போய் சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் வா. ஐயா ஐஸ் கட்டி போனா போகுது, நான் இப்ப வீட்டுல எடுத்துக்கிறேன். இது ஒரு மேட்டுன்னு பேசிக்கிறேன். வா கொஞ்ச நேரத்துல திக்குமு கூட வச்சிட்டான் அந்த ஆளு. கொஞ்ச நேரத்துல அப்படியே பெஜாராயிட்டமா நானு. உங்ககிட்ட தமாஷா பார்த்து சீரியஸா எடுத்துனீங்க அப்பா. இன்னும் போலியா நீ உன்ன